Hi friends, இன்னைக்கு நம்ம homophones அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Homophones are words that sound the same but have different spelling and different meaning. அதாவது homophonesனா ஒலி வேறுபாடு இருக்காது. அதாவது ஒரே மாதிரி ஒலிக்கும், ஆனால் மீனிங்கும் ஸ்பெல்லிங்கும் வேறு வேறையாக இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஹோமோஃபோன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 2 2 TWO2னா நம்பர்ஸில் வர 2, அதாவது 2 அப்படின்னு அர்த்தம். அதே TOO2னா அதிகம், கூட, மிக, வெரி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹியர் ஹியர் HEAR ஹியர்னா கேட்குறது, அதாவது லிசன் பண்ணுறது. HERE ஹியர்னா திஸ் பிளேஸ், அதாவது இங்கே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சி SEACனா ஓஷன், அதாவது கடல். SEECனா லுக், அதாவது பார்க்கறது. அதே மாதிரி சன் SUN சன்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அதே SON சன்னா மகன், அதாவது மேல் சைல்டு அப்படின்னு அர்த்தம். ரைட் RIGHT ரைட் அப்படின்னா கரெக்ட், அதாவது சரி, இல்லைன்னா டைரக்ஷன், வலது அப்படின்னு சொல்லுவோம். அதே WRITனா ரைட், அதாவது எழுதுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ அதாவது KNOW நோனா அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். NO நோனா நெகட்டிவாக சொல்கிறது, நெகட்டிவ், அதாவது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மீட் MEET மீட்னா ஒருத்தவங்களை நம்ம சந்திக்க போகிறது, அதாவது மீட் பண்ண போகிறது. MEAT மீட்னா இறைச்சி. இப்போ நான் மேலே கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.